வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாகை தமிழா சேனல். இன்றைக்கி நம்ம வாகை தமிழால் பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆனை கற்றாழை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு கத்தாழை பற்றி தான் வந்துட்டு பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இதை வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா யானை கத்தாழை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இன்னொன்று வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரயில் கத்தாழை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. தென் அது மட்டும் இல்லாமல் இங்கிலீஷில் பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்கன் அலுவேரா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு கத்தாழையில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அதிகப்படியான மருத்துவ குணங்கள்லாம் இருக்குது. ஆக்சுவலாக இந்த ஒரு கத்தாழையை வந்துட்டு நம்ம பழைய காலங்களில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்துட்டு பேரெல்லாம் எழுதி வைப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் கிராமப்புறங்களில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு கத்தாழையானது அதிகமாக வளரும். தென் அது மட்டும் இல்லாமல் கத்தாழையிலேயே பார்த்தீங்க அப்படின்னா 274 வகைகள் இருக்குது. ஸோ அதில் இதுவும் ஒரு வகை. நம்ம வந்துட்டு ஆல்ரெடி சோற்று கற்றாழை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இல்லையா, அதை வந்துட்டு அதிகமாக மருத்துவ குணங்கள் இருக்குது, நிறைய பேரோட வீட்டில் வளர்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்விப்பட்டிருப்போம். ஸோ இந்த ஒரு கத்தாழையிலையுமே பார்த்தீங்க அப்படின்னா நிறையபடியான நன்மைகள் எல்லாமே இருக்குது. அதை பற்றி எல்லாமே வந்துட்டு டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம வாகை தமிழா சேனலில் பாரம்பரியமான உணவு பழக்க வழக்கங்கள், இயற்கை தொடர்பான மருத்துவ குறிப்புகள் இதெல்லாமே வந்துட்டு பதிவேற்றம் செஞ்சுட்டு வரோம். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக இந்த யானை கற்றாழை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கற்றாழை எங்கே அதிகமாக வளரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா காட்டு பகுதிகள், முற்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதிகள், வறண்ட பகுதிகள்லையுமே வளரக்கூடிய ஒரு தாவரம் தான். அது மட்டும் இல்லாமல் மலை அடிவாரங்கள்லையுமே வளரக்கூடிய ஒரு தாவரம். இது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா 10 அடி வரைக்கும் வந்துட்டு வளரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இந்த ஒரு கத்தாழையோட ஒரே ஒரு இதழ் மட்டும் இருக்குது பார்த்தீங்களா, அதை மட்டும் நீங்கள் எடுத்து தீயில வாட்டி இதை பிழிஞ்சிங்க அப்படின்னா சாறு வரும். அந்த சாரோட நீங்கள் கேழ்விறகு மாவு இதெல்லாமே வந்துட்டு போட்டு நல்லா கொதிக்க வச்சு உங்கள் உடல் வலி, அது மட்டும் இல்லாமல் கால் வலி, வீக்கமாக இருக்கக்கூடிய இடங்கள், அது மட்டும் இல்லாமல் ஏதாவது ஒரு விஷயம், அதாவது கையில் ஏதாவது சூடு பட்டிருக்கு அப்படின்னும் போது அது வந்துட்டு ஒரு மாதிரி இன்ஃபெக்ட் ஆகிருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரியான இடத்துல வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்துட்டு நீங்கள் தேய்ச்சி கொடுத்தீங்க அப்படின்னா சீக்கிரமாகவே வந்துட்டு சரியாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் அது மட்டும் இல்லாமல் இதை வந்துட்டு இதோட சாறு நிறைய பேர் வந்துட்டு உணவு பழக்க வழக்கங்கள்லையும், அதாவது டெய்லி மார்னிங் வந்துட்டு வெறும் வயிற்றில் குடிக்கிறது மூலமாகவும் நன்மை வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் சொல்ல போகணும் அப்படின்னா இந்த ஒரு கற்றாழையிலிருந்து நிறைய நோய்களுக்கு மருந்துகளே வந்துட்டு கண்டுபிடிக்கிறாங்களாமா. தென் சிறுநீரக பிரச்சனை இருக்கவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு இந்த ஒரு கற்றாழை நிரந்தர தீர்வு கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தென் உடல் வலி ஏற்பட்டாலோ இல்லை இமீடியட்டாக ஏதாவது ஒரு அடிபட்டிருக்கு, அந்த அடிபட்டதுலேருந்து நம்ம காயங்கள் சீல் பிடிக்காமல் இருக்கிறதுக்கு, உடனடியாக சரியாகிறதுக்கு எல்லாமே வந்துட்டு இந்த ஒரு கற்றாழையை வந்துட்டு பயன்படுத்திட்டு இருக்காங்க. தென் சொறி சிரங்கு இருக்கவங்க கூட இந்த ஒரு கற்றாழையில் வந்துட்டு மருந்து எடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இந்த ஒரு கற்றாழையை நீங்கள் பயன்படுத்துறதுக்கு முன்னாடி நாட்டு மருத்துவர்கிட்ட இருந்து நீங்கள் ஒரு சிறப்பான ஆலோசனை கேட்டுட்டு நீங்கள் பயன்படுத்துனீங்க அப்படின்னா உடலுக்கு ரொம்ப நல்லது. ஸோ இந்த ஒரு கற்றாழையை வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு அலட்சியப்படுத்தாதீங்க, கண்டிப்பாக வந்துட்டு பயன்படுத்திக்கோங்க. தென் அது மட்டும் இல்லாமல் வாகை தமிழா சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா பாரம்பரியமான உணவு பழக்க வழக்கங்கள், இயற்கை தொடர்பான மருத்துவ குறிப்புகள் இது எல்லாத்தையுமே பதிவேற்றம் செஞ்சுட்டு வரோம். ஸோ சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் பார்த்தாது, கூட இருக்கக்கூடிய பெல் ஐகானை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா தான் நாங்கள் இந்த மாதிரியான அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.